பொசன் பௌர்ணமி தினம் மற்றும் கௌதம புத்தரின் உன்னத போதனைகள். பொசன் பௌர்ணமி தர்மம் வளர்ந்த சிறப்பான நாளா. அமைதியின் வருகை. பொசன் பௌர்ணமி என்பது வெறும் வழிபாட்டு நாள் மட்டுமல்ல, அது மஹிந்த தேரரின் வருகையால் தர்மத்தின் ஒளி இலங்கையில் பரவி மக்களின் இதயங்களில் அமைதியும் அறிவும் வளர்ந்த உன்னத திருநாளாகும். மாற்றத்தின் தொடக்கம். அம்பு எய்ய வந்த மன்னன் புத்தரின் போதனையை கேட்டு வில்லை கீழே போட்டான். வன்முறையை ஒழித்து அன்பை விதைக்க முடியும் என்பதற்கு பொசன் தினமே ஆகச் சிறந்த சான்று. பகிர்வின் மகிமை. இந்நாளில் நாம் ஏற்கும் தன்சல, அன்னதானம் போன்ற நற்செயல்கள் பசியை போக்குவதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களிடையே பகிர்ந்துண்ணும் உன்னத பண்பையும் சமத்துவத்தையும் வளர்க்கிறது. கௌதம புத்தரின் நற்சிந்தனையில் சிறப்பான வரிகள். உங்கள் எண்ணங்களே உங்களை உருவாக்குகின்றன. நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதுவாகவே மாறுகின்றீர்கள். உள்நோக்கிய பயணம். உலகை வெல்வதை விட உனக்குள் இருக்கும் கோபம், பேராசை, பொறாமை ஆகியவற்றை வெல்வதே மிகச்சிறந்த வெற்றி என்று போதித்தவர் கௌதம புத்தர். அன்பே அறம். தீமையை தீமையால் வெல்ல முடியாது, அன்பால் மட்டுமே வெல்ல முடியும். பகையை மறப்பதே மன அமைதிக்கான முதல் படி. சுய ஒளி. உனக்கு நீயே ஒளியாக இரு. மற்றவர்களின் பாதையை தேடுவதை விட உன்னுடைய தூய்மையான செயல்களின் மூலம் உனக்கான பாதையை நீயே செதுக்கிக்கொள். இன்றைய நிமிடம். கடந்த காலத்தை பற்றி வருந்தாதே, எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே. இந்த நொடியில் விழிப்புணர்வுடன் வாழ்வதே உண்மையான பேரின் வாழ்வியலின் நெறி. புத்தரின் போதனைகள் பௌத்தர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே வழிகாட்டி. இந்த பொசன் பௌர்ணமி தினத்தில் நம் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கி அஹிம்சை, கருணை, பொறுமை ஆகிய நட்பண்புகளோடு வாழ உறுதி ஏற்போம். எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.